இங்க நம்ம ஹீரோ என்ன கர்ணகுல பண்ணிருங்கன்னு சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. ஏன்னா ஹீரோ மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அவரோட வளர்ச்சி பிடிக்காம ரோப்பை கட் பண்ணி விட்டுறாரு. இதனால மேல இருந்து கீழே விழுந்த ஹீரோவுக்கு கழுத்து கீழே எந்த பார்ட்டுமே வேலை செய்யாம போயிடுது. நர்ஸ் தான் ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால ஏன் இவ்வளவு பேர் கஷ்டப்படணும், நம்ம செத்தரலான்னு முடிவு பண்ணி தான் ஹீரோ கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருப்பாரு. இவர் ஒரு ஆர்ஜேவா ஒர்க் பண்ணுவாரு. இவரோட ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணி நான் செத்துருவான்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோவோட எக்ஸ்லவர் மட்டும் நீ படுற கஷ்டம் உனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணிருன்னு சொல்லுவா. ஹீரோவும் நர்ஸ் கிட்ட பாத்ரூம் போறதுனா கூட இன்னொருத்தரை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்றாரு. கோர்ட்லயும் வக்கீல்லாம் நீங்க சொன்ன மாதிரி உங்களை கர்ணகொலை பண்ணிட்டா அது மக்களுக்கு எல்லாம் தப்பான எடுத்துக்காட்டு ஆகிரும் சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பெட்டிக்குள்ள வக்கீல போக சொல்லி ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இருக்க சொல்லுவாரு. ஆனா வக்கீலால 5 செகண்ட் கூட அதுல இருக்க முடியாம வெளியே வந்துடுறாரு. உங்களால ஒரு நிமிஷம் கூட இந்த பெட்டிக்குள்ள இருக்க முடியல, ஆனா நான் 12 வருஷமா இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு கொன்றுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஆனா கோர்ட்ல இவரை சாகடிக்க கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுவாங்க. என்னால நிம்மதியா வாழவும் முடியல சாகவும் முடியலன்னு சொல்லி நர்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. நர்ஸும் ஹீரோ கிட்ட உங்களை நானே கர்ணகொலை பண்ணிட்டு உங்களை நினைச்சுக்கிட்டே ஜெயில வாழ்ந்துறேன்னு சொல்லி அவளோட காதலை வெளிப்படுத்துவா. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இத்தனை வருஷமா என்ன பாத்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி ஹீரோயின் கையால சாக போறோன்றத நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இவரோட உடல் செயலில் இருந்திருந்தாலும் இவர் ஆர்ஜேவா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தான் வாழ்ந்திருப்பாரு. ஆனா நம்ம கிட்ட எல்லாமே இருந்தும் நம்ம வாழ்க்கையை நம்ம குறை சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.